வணக்கம். எனது அன்பு ஜோதிட பிரியர்களே, வாடிக்கையாளர்களே, நான் உங்கள் ஜோதிட பேராசிரியர் டாக்டர் விமலன். இந்த சந்தேகம் தெளிதல்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, அடிஷ்னல் கொஸ்டின்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி போட ஆரம்பிச்சிட்டாங்க. தினமும் உங்களுக்கு பதில் இருக்கும். முடிந்த அளவுக்கு பதில்களை அன்றைக்கே போட பார்ப்பேன். இல்லாட்டினா மறுநாள் போட்டுருவேன். போர்டுகளில் உட்காந்து சொல்கிறத போர்டில் சொல்கிறேன், சேரில் உட்காந்து சொல்கிறதையும் சேரில் சொல்கிறேன். பட் இன்றைக்கி ஒரு முக்கியமாக 3 பிரதான கேள்வியை கேட்டிருக்காங்க நேற்று போட்ட வீடியோவில். அடுத்த கேள்விகள் அடுத்த வீடியோவில் வரும். பிறந்த காலத்தில் இருந்த லக்னம் ராசி மாறுமான்னு கேட்குறாங்க. பிறக்கும்போது லக்னம் இருக்குது, ராசி இருக்குமே, அது மாறுமான்னு கேட்குறாங்க. இது ஒரு நல்ல கேள்வி. இப்போ ஏதோ ஒரு புதிய முறைன்னு சொல்லி அதை சொல்கிறாங்க. நான் சம்மந்தப்பட்டவரை வர சொன்னேன், அவர் வரமாட்டேன்ட்டார். அது அவங்கவுங்க பிரியம், நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. பட் இதெல்லாம் மாறக்கூடாதுங்க. மாறுவதில் எந்த ஒரு அர்த்தமும் கிடையாதுங்க. இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோள்களுடைய அமைப்புக்கு இப்போ அந்த காலத்தில் கோச்சார ரீதியாக சந்திரன் போகிறத வச்சு பலன் சொல்லும் போது இந்த பிறந்த லக்னம் பிறந்த ராசி எல்லாம் கிடையாது. வெறும் சந்திரன் தான். அப்புறம் சந்திரனை ராசிக்குள்ளே கொண்டு வரோம். சந்திரனை மையப்படுத்தி குல நட்சத்திரத்தை உருவாக்கி அந்த நமது நட்சத்திரத்தை தீய கோள்கள் தீண்டினால் நம் குலத்துக்கு ஆகாதுன்னு அரசர்கள் கருதியதாக தான் வரலாறு பார்க்குறோம். ஜோதிட டெவலப்மெண்ட்டினுடைய வரலாறு அப்படி தான். இவர்களாக தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க தங்களுடைய குலத்துக்கு இந்த நட்சத்திரம்னு. ஏன்னா பிறந்த நேரம், பிறந்த தேதி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதை விட தொடக்க காலத்தில் ஜோதிடம் எப்படி உருவாகுதுன்னா, சால்டியன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மெசபடோமியன், அக்கேடியன், அசீரியன் சொல்லக்கூடிய அந்த நாடு தான் வானசாத்திரத்தை உருவாக்குது. இதை உருவாக்குது. மற்ற நாடுகள் போட்டி போட்டாலுமே நிலவரம் என்னமோ அங்கேருந்து தான் வருது. அங்கேருந்து மைக்ரேட் ஆனவங்க தான் இந்த ரிஜி, யஜுர், சாம, அதர்வ வேதத்தை உருவாக்குனவங்க. அதில் ஜோதிடம் கிடையாது, பலன் சொல்லும் ஜோதிடம்லாம் கிடையாது. சும்மா அந்த திதி வார நட்சத்திரத்தை சொல்லக்கூடிய வானசாத்திர விஷயம். அதை யாஜுச ஜோதிஷான்னு சொல்லி லகதா அதை கொடுத்துருப்பாரு. அதை நீங்கள் கூகுளில் கூட போய் பார்க்கலாம். அப்படி இருக்கிறப்ப கொஞ்சம் டெவலப் ஆகி வந்த பின்னாடி தான் நல்ல டெவலப் ஸ்டேஜில் தான் லக்னமாக ராசியும் உருவாக்கிட்டோம். அதில் இல்லாத 2 பிளானட்டான ராகு கேதுவை உருவாக்கி அவர்களுக்கு 6 நட்சத்திரத்தையும் கொடுத்து 360 டிகிரியில் கொண்டு வச்சாச்சு. மொத்தம் 32 திசை அமைப்புகள். அதில் விம்சோத்திரி திசால ராகு கேதுக்கு இடம் இருக்குங்கிற அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. இது பராசர ஓராசாஸ்திரான்னு ஒரு புக்கில் இருக்கும். அது பராசர முனிவர்லாம் எழுதலை, ஒரு நல்ல ஜோசியர் அவர் பேரை போட்டு எழுதினது. இருக்கட்டும். இந்த லக்ன ராசி மாறுமான்னா மாறாது. மாறுனா அடிப்படையே மாறுமே. அதாவது இது அடிப்படையிலேயே மாறுமா அப்படின்னா அப்படிலாம் மாறக்கூடாது. லக்ன ராசி எல்லாம் மாறிடுச்சுன்னு வைங்க, அடிப்படையே மாறி போயிடும். எனவே அந்த இது நீங்கள் கருத்தில் எடுத்துக்க வேண்டாம். சரி, இந்த மாதிரியான மாறக்கூடிய அமைப்புகள் ஜோதிடத்தில் இருக்கா அப்படின்னா, இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் நம்மகிட்ட இருக்கக்கூடிய நிராயண பிளானட்டரி பொசிஷன் கிடையாது, சாயன பிளானட்டரி பொசிஷன். அங்கே ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள், அவர் பிறந்த நாள்லேருந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள். 50 வயசில் அவர் பார்க்குறாருன்னா அவர் பிறந்த தேதியிலேருந்து 50வது நாளில் இருக்கக்கூடிய இவர் பிறந்த நேரத்துக்கு பிறந்த ஊருக்கு அதே நேர ஊருக்கு 50 நாள் கழித்து ஜாதகத்தை கணித்து அப்படியே பலன் சொல்கிறதாக அங்கே சொல்லியிருக்காங்க. அங்கேயும் லக்னம் மாறாது. மற்றபடி லக்னமோ அந்த இதுவும் மாறாது. பட் ராசி மற்றது எல்லாமே மாறும். அவர்களுக்கு கோச்சாரம் ரொம்ப முக்கியமாக அவங்க பலன் எடுத்துக்கிறாங்க. ஏன் அவங்க கோச்சாரத்துக்கு முக்கியமாக பலன் எடுத்துக்கிறாங்கன்னா, நம்மளை மாதிரி பழைய லெவல்லே இருக்கிறாங்க.
அந்த ராசியை வச்சு சொல்லக்கூடிய கோச்சார பலன்லேயே இருக்காங்க. அது மாறி போச்சு. அது பழைய முறை. நான் அதனால தான் அது தேவையில்லைன்னு சொன்னேன். அது பொதுவாக வரக்கூடிய அமைப்பாக இருக்குது. அது தேவையில்லை. நீங்கள் தான் 12 பாவகங்களை உருவாக்கிட்டீங்க, தசா புத்திகளை உருவாக்கிட்டீங்க. எதிர்காலத்துக்கு 120 வருஷத்துக்கு சூப்பராக பலன் சொல்லலாங்க. ஒரு ஆள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா இதில் எல்லாம் பலன் சொல்ல முடியும். இதில் பலன் சொல்லாமல் இது எப்படி வாழும்? இது எப்படி? இது 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 மூலமாக தான் கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் பலன் சொல்லிட்டு வர்றாங்க. புதிய முறை. அது நம்புறது நம்பாதது உங்கள் விருப்பம். நான் ஒரு துளி கூட நம்புறது கிடையாது. கேஎஸ்கேனுடைய சிஸ்டத்திலேயே, கிருஷ்ணமூர்த்தி பத்ததின் சிஸ்டத்திலேயே சப்ளாடே நான் நம்புறது கிடையாது. அவங்க சப்ளாடு ஸ்பீக்குனாங்க, எங்கே ஸ்பீக் ஆச்சு? அப்படியெல்லாம் ஸ்பீக் ஆகியிருந்தால் இந்நேரம் அவங்க அதை தொட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அன்பு நண்பர்கள் அத்தனை பேருமே பெருசாக வந்துடுவாங்களே. நான் அதில் ஸ்டார்லாடு தான் எடுத்துக்கிடுவேன், சப்ளாடு எடுத்துக்கிறது இல்லை. இருக்கட்டும். பட் இதெல்லாம் மாறாதுங்க, மாறக்கூடாது. மாற்றி பலன் சொல்கிறாங்கன்னா கேட்டு பாருங்கள். அது கொஞ்சம் காலத்துக்கு ஓடும்ல. எவ்வளவோ விஷயங்கள் ஓடி புதுசாக சொல்லி அவன் காணாமல் போயிடுவான். ஜோதிடத்தில் எதை சொல்லக்கூடாது? ஏன்னா தோஷங்கள் 5 கோளும் தோஷங்களை கொடுக்கும், 3 பாவகங்களும் தோஷங்களை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த 5 கோள்கள் யாரோட வேணாலும் சேருவாங்க. இந்த 3 பாவகத்தில் யார் வேணாலும் வந்து இருப்பாங்க. இந்த 3 பாவாதிபதிகளும் எங்கே வேணாலும் போய் இருப்பாங்க. இவையெல்லாம் தோஷம் தரக்கூடிய அமைப்பு தான். இதை மாற்றி அமைக்கக்கூடாது. அது என்ன தோஷம் தருதோ அதை முழுமையாக நம்ம அனுபவிப்போம் ஜாதகத்தில். எதிர்கால பலன்கள் அத்தனையுமே கோள்கள் தன்னுடைய குணத்தின் அடிப்படையில் பாவகத்தை செயல்படுத்திட்டு போயிடும். பாவக பலன்களை செயல்படுத்தும். அதுதான் உண்மை. இது மாறாதுங்க. மாற வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. பார்ப்போம். என்னென்னமோ சொல்கிறாங்க. நான் உண்மையிலே எனக்கு வாங்க அப்படின்னு கேட்டேன், யாருமே வந்த மாதிரின்னு தெரியலை. நம்ம எங்கே நல்லது இருக்காங்க, நம்ம கற்றுக்கலாமே எல்லா விவரத்தையும். சரி, ரைட்டு, ஆய்வும் செய்வோம்ல. இருக்கட்டும். நான் பார்த்தா பூரா தஞ்சாவூர் பக்கம் இருக்கக்கூடிய அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய சைவ கோயிலெல்லாம் கண்டுபிடிச்சி அதுக்கு பலன் சொன்ன மாதிரி அங்கே போய் சாமி கும்பிட்டா சரியாயிரும்ன்ற மாதிரி சொன்னாங்க. நம்மளை விட்டுருங்க சாமி, நமக்கு இது வேணாம்ட்டு விட்டுட்டேன். இது மாறாதுங்க. அது அவ்வளோதாங்க. அதுக்கு மேலே அதில் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. திதி நாமயோகம் கரணம் பலன்கள் அப்படின்னு கேட்குறாங்க. திதிக்கு பலன் சொல்லியிருக்கிறோம், நாமயோகத்துக்கு பலன் சொல்லியிருக்கோம், கரணத்துக்கு பலன் சொல்லியிருக்கோம். இது 30 திதி, 27 நாமயோகம். கரணம் அதாவது 11 கரணம். ஆனால் ஒரு திதிக்கு 2 கரணம் மாறி வரும். மாறி ஒரே ஒரு ஸ்திர கரணம்னு சொல்லுவோம். சகுனி, சதுஷ்பாதம், நாகவம், கிம்ஸ்துக்குணம்னு ஒரு 4 கரணம். இதை நீங்கள் சும்மா ஒரு புக்கு வாங்கி படித்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். பலன்கள் சொல்கிறோம். ஆனால் இந்த பலன்கள் எல்லாம் எதிர்காலத்துக்கு வரும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. குண விசேஷங்கள். திதியில் பிறந்தால் அவன் என்ன குணம், பவத்தில் பிறந்தால் என்ன குணம், கர்ணத்தில் பிறந்தால் என்ன குணம், நாம யோகத்தில் பிறந்தால் என்ன யோகம், என்ன பலனை தவிர வேறு ஒன்றும் அதில் ஒன்றும் இல்லை. இதனால் மானுட இயல்புகள் மாறப்படும், மாற்றி அமைக்கப்படும். எதிர்கால அமைப்புகள் முடியாது. பழையபடி நம்ம தசா புத்திகளுக்குள்ளே தான் வரணும். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். நம்ம சப்ஜெக்ட் நாங்களாம் அழகாக சொல்லி கொடுக்குறோம். நான்லாம் தெளிவாக முன்னாடி யூனிவர்சிட்டி வாயிலாக ஆயிரக்கணக்கில் பட்டதாரிகளை உருவாக்கினாலும் இப்போ தெளிவாக விளக்கமாக சொல்கிறேன். நிறைய நாள் ஆனால் கூட பரவாயில்ல, நிறைய விளக்கங்களை கொடுத்து பணமும் வாங்குகிறேன். ஒரு 10-12 பேர் தான் சேர்ப்போம், அதுக்கு மேலே சேர்க்கறே கிடையாது. கூட்டம் கூடுனா அங்கே வெட்டி வேலை தான் பார்க்கணும். பாடம் ஓடாது, கருத்துக்கள் ஓடாது. ஏன், எதற்கு, எப்படிங்கிற கேள்விக்கு விளக்கம் இல்லாததுனால சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இதுக்கெல்லாம் பலன் எழுதி போட்டிருக்கோம், அவ்வளோதான். இதில் வேறு ஒரு பலனும் கிடையாது. அது அவங்கவுங்க இதை நான் புதுசாக சொல்கிறேன்னு எல்லாம் புதுசாக சொல்லுவாங்க. ஆனால் என் நண்பர் தான் அடிக்கடி சொல்லுவார் இதை பற்றி. இருக்கட்டும், நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. இதனாலெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நம்மளுடைய எதிர்கால பலன்களை கணிக்க முடியாது. ஆனால் இதுக்கு பலன்கள் சொல்லியிருக்கு. இது ஷார்ட்டாக பலன்கள் எல்லாம் ஜாதக ஆபரணம் சொல்லி ஒரு நூல், சான்ஸ்கிரிட் நூல், அது டிரான்ஸ்லேஷன் ஆகிருக்கு ரஞ்சன் பப்ளிகேஷன்ஸில், இங்கிலீஷில். அந்த புக்கில் நீங்கள் இதை தெரிஞ்சுக்கலாம். துண்டிராஜ் அதை எழுதியிருப்பார். துண்டிராஜ்னு ஒரு ஜோசியர். அதுக்கு எடுத்தாப்புல இன்னொரு கேள்வி கேட்குறாங்க.
ஜென்மச்சனி அஷ்டமச்சனி காலத்தில் சுய ஜாதகம் செயல் இழக்குமா? முதல்ல அவருக்கு கேட்டவருக்கே ஒரு சின்ன விளக்கம். நல்லா கவனிங்க. சுய ஜாதகம் செயல் இழக்குமானா சுய ஜாதகத்தில் தான் நீங்கள் ராசி என்னான்னு சொல்லுது. 100% சுய ஜாதகம் தான் இயங்கும். இந்த அஷ்டமச்சனி ஜென்மச்சனி இயங்கவே இயங்காது. அதை விட்டுப்பட்டு நீங்கள் பலன்களை கேட்டு பாருங்கள், சொல்லி பாருங்கள். 100% உங்களுக்கு பாவக பலன்கள் ஓடிக்கிட்டு இருக்கும். இது பொய். ஜென்மச்சனியும் அஷ்டமச்சனிங்கிறதெல்லாம் உலக மகா பொய் பலன்கள். ஜோதிடம் தெரியாதவர்கள், ஜோதிடத்தை பற்றி அறியாதவர்கள். இப்போ ஜோதிடத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா தான் ஜோதிடத்தை பார்க்க போகிறோம். உங்களுக்கு அஷ்டமச்சனி நடக்குதுங்க, போயிட்டு இன்னொரு நாளைக்கு வாங்கன்னா அதுக்கு பேரா பலன்கள்? உங்களுக்கு ஜென்மச்சனி நடக்குதுங்க, ஒன்றும் காரியம் நல்லா இருக்காதுங்க, போயிட்டு வாங்க. அப்போ 2.5 வருஷம் அவர் என்ன செய்வார்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? ஜென்மச்சனி காலம் 2.5 வருஷம்னா அதுக்கு விளக்கம் கிடையாதா? அஷ்டமச்சனி 2.5 காலம்னா 2.5 வருஷம்னா அதில் என்ன செய்வார்னு திசா புத்தி அந்தரமெல்லாம் இருக்குது, அதில் சொல்ல மாட்டீங்களா? 12 பாவகத்தை இணைச்சு அழகாக சொல்லலாம். நிறைய இப்போ நாங்கள்லாம் கிட்டத்தட்ட எனக்கு 63 வயசு ஆயிடுச்சுங்க. இந்த துறையிலேயே 38 வருஷத்துக்கு மேலே போயிடுச்சுங்க. பொழுதுகள் நிறையா போயிடுச்சுங்க. வேறு துறைக்கு மாறலைங்க. என்னை எப்படிங்க இந்த ஜோதிட துறை வாழ வச்சுருக்கும்? எனக்கு தெரிஞ்சது இந்த ஒன்றை தான் உருப்படியாக வச்சுருக்கேன். எல்லாத்தையும் படிச்சிருக்கேன். நானே கேள்வி கேட்பேன், சம்மந்தப்பட்டவங்களை கேள்வி கேட்பேன், பதில் இருக்காது, தூக்கி போட்டுருவேன். நான் எல்லா ஜோதிடர்களையுமே சொல்கிறேன், எனக்கு விளக்கம் கொடுத்தீங்கன்னா போதுமுங்க. நான் என்ன உங்களை என்ன வையவா போகிறேன்? புதுசாக சொல்கிறீங்க, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா போதும்னா பதில் இருக்காது. என்ன பண்ணுறது? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எல்லாம் பேசுவாங்க. எல்லாம் தெரிஞ்சவங்க எப்படி இருக்கணும்? விளக்கம் கேட்டால் பதில் சொல்லணும்ல. அவர் எப்பயுமே விதண்டவாதமாக கேட்பார், எல்லாரையும் திட்டுவார். எனக்கு என்ன அங்கே கிறுக்கா பிடிச்சிருக்கு எல்லாரையும் திட்டுருக்கு? அப்படியெல்லாம் கிடையாது. மானுடம் ஜெயிக்கணும். மானுடம் எப்படி ஜோதிடத்தின் வழியாக ஜெயிக்கணும்னா ஜோதிடமும் உண்மையாக இருக்கணும். வர்றவங்க பூரா கையில் எடுத்துக்கிட்டு ஜோதிடத்தை ஏமாற்றி விட்டு போனால் என்ன செய்கிறது? நாங்கள்லாம் வகுப்பு எடுத்திருக்கோம். நான் தானே இந்த பல்கலைக்கழகத்தில் ஜோதிடத்தை உருவாக்குறேன். அப்போ மாணவர்கள் இருக்கிறப்ப வருத்தம் இருக்கும்ல. அதனால் இது தாங்க உண்மையான ஜோதிடம். இந்த அஷ்டமச்சனி ஜென்மச்சனி சுயஜாதம் பலன் இழக்குமானா இது ரெண்டுமே தேவையில்லை. ஏன்னா உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு இது பேசுது. அது பொய். சுயஜாதகம்தான் 100% வேலை செய்யும். 100% வேலை செய்யும். ஆதரவுக்கு நன்றி. பழையபடி உங்களுடைய வீடியோ கேள்விகளெல்லாம் நீங்கள் போடலாம். அழகாக பேசுவேன். நன்றிங்க.